இன்றைக்கி 3 டயர் கேக் 2 kg தான். இதோட ஸ்டாக்கிங் தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேக் எல்லாமே ஐசிங் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து டவல்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். எப்பயுமே வந்து டவல்ஸ் ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் கேக் மேலேருந்து நம்ம ஸ்டாக் பண்ணும்போது எந்த ஒரு லாங் ட்ராவலையும் ஷேக்கிங் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ செகண்ட் லேயர் ஆஃப் கேக்கையும் எடுத்து கரெக்டாக நம்ம வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சென்டராக வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் கரெக்டாக வச்சு ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போது இதுக்குள்ளே இன்னொரு டவலையும் நம்ம உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். ஹைட் மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து டவலையும் உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா இடமும் கரெக்டாக இதாகிற மாதிரி டவல்ஸும் உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்டு லேயரும் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணிடணும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.25 இன்ச் அளவுக்கு கேக் பேஸு, மேலே 1/2 kg, அதுக்கு மேலே 1/4 கிலோ. இதுதான் என்னோட மெஷர்மெண்ட்டாக நான் இந்த 2 kg 3 டயர் கேக்கு நான் எடுத்திருந்தேன். இப்போ ஹைட் மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேர்ட் லேயரும் ஸ்டாக் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம ஸ்மூத்தாக ஐஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஏன் கேக் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸ் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது என்ன தீம்னா கொக்கோ மெலன் தீம். ஸோ அதனால தான் தெரியுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுவுமே கஸ்டமரும் எங்களுக்கு க்ரீம்லாம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிளாகவே பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நம்ம வந்து ஸ்டிக்கர் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.